இந்த சிற்பத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, நான் கூட வரும்போது எல்லாத்தையும் ரசிச்சுட்டே தான் வந்தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த சுவாமிக்கு பூதகணேஸ்வரன் பேர் வந்ததுன்னு? ஆ, நான் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மயன் மன்னனால கட்டப்பட்டது இந்த கோவில்னு சொல்லப்படுது. அப்புறம் பாக்கள் கடையும் போது வெளிவர சங்கு இந்த கோவில தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்களும் நம்புறீங்களா? நம்பதாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, இந்த கோவில ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அந்த சங்குடைய ஓசை இந்த ஊர் மக்கள் கேட்கிறோம். ஆனா அந்த ஓசை எங்கிட்டு வருதுன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சங்க அபகரிக்கிறதுக்காக எங்க ஊருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா யாரோட முயற்சியும் இது வரைக்கும் ஜெயிச்சதில்ல. ஆமா, உங்களுக்கு மயன் யாருன்னு தெரியும்? நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். அது ராவனோட மாமனார் பேரு மயன்னு இதுதான் ஞாபகம். சரியா தப்பான்னு தெரியல. நீங்க சொன்னது சரிதான். ராவனுடைய மாமனார் தான் மயன், அதாவது வண்டார்கோழியோட அப்பா. இருங்க, ராவனுடைய மனைவி பேரு மண்டோரி தானே? நீங்க என்ன வண்டார்கோழின்னு சொல்றீங்க? மண்டோதரி வடதேசத்து சொல். நம்ம சுத்தமான தமிழ் பெயர் வண்டார்கோழி தான். ஓ, மயன் தான் மகாபாரத்துல பஞ்சபாண்டவருடைய இந்திரபிரஸ்தத்தை கட்டினாராம். அதே மாதிரி திரிபுரான்னு சொல்லப்படும் 3 பறக்கும் நகரங்களையும் இவர் தான் உருவாக்குனாராம். இதெல்லாம் வரும்போதே அந்த ஹெட்மாஸ்டர் சார் சொன்னாரு. என்ன ஹெட்மாஸ்டர் சாரா? அவர் உங்க மாமா தானே? மாமானே சொல்லாமே, என்ன ஹெட்மாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, அவர்தான் என் மாமா தான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க பயந்துருவீங்க. அப்படி நான் பயப்படுற மாதிரி என்ன சொல்ல போறீங்க? இது பூதங்கள் வசிக்கிற இடம், அதாவது ஆவிகள் தங்குற கோவில். எனக்கு புரியல. ஆவிகள் தங்கும் இடமா? ஆமாங்க, இது ஆவிகளுக்காக மயனால உருவாக்கப்பட்ட கோவில். ஏங்க, நீங்க என்னமோ கிட்ட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. இதெல்லாம் எனக்கு எங்க தாத்தா தான் சொன்னார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர்ல யாராச்சும் இறந்துட்டா அவங்க பிள்ளைங்க கிட்டயும் உறவுகள் கிட்டயும் கடைசி நேரத்தை சொல்ல முடியாத விஷயங்களை ஏதாவது இருந்தா அவங்க ஆத்மாவை அழைச்சு பேசுவாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்ல. ஏன்? ஏன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இதால பெரிய பிரச்சனை வந்துடுது. அது மட்டும் இல்லாம எந்த ஆத்மா கிட்ட பேச வராங்களோ அந்த ஆத்மாவுக்கும் எங்க மயன்புரத்துக்கும் தொடர்பு இருக்கணும். அப்பதான் அந்த ஆத்மாவை வர வச்சு பேச முடியும். சக்தி, வரேன்ப்பா. வாங்க, மணி ஆயிடுச்சு, அப்பா கூப்பிடுறார். இந்த கோவில் பூதங்கள் தங்குற இடமா? இறந்தவங்க ஆத்மா கூட எல்லாம் பேசுவாங்கன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. சக்தி சொல்றதெல்லாம் கேட்கும்போது இந்த ஊருக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருந்தே ஆகணும் போல. இப்போ என்ன பண்றது? ஹலோ, நீ புகழ், எப்படி இருக்க? ஊருக்கு போய் ரீச் ஆனதுமே ஃபோன் பண்ண, அதுக்கப்புறம் ஒரு ஃபோனே காணோம். அங்க நிலவரம் எல்லாம் நமக்கு சாதகமா தானே இருக்கு. ஹே இரு, ஒவ்வொரு கேள்வியா பொறுமையா கேள்ப்பா. நீ கேட்ட முதல் கேள்விக்கான பதில், இங்க சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு, அதனால்தான் ரீச் பண்ண முடியல. நிலைமை சாதகமா தான் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏண்டா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ வீட்டுக்குள்ள சேஃபா போயிட்டல்ல, யாருக்கும் மேல சந்தேகம் வரலையே? நான் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்கன்னு சொல்லிதானே ஊருக்குள்ள போனேன். நீ சொன்ன மாதிரியே தான் போனேன். வாதியா தான் கொஞ்சம் கோவமாயிட்டாரு. என்கிட்ட கேட்காம எப்படி சொந்தக்காரன்னு சொல்வீங்கன்னு கோவப்பட்டாரு. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. காலையில கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க நீ சொன்ன சக்திய பார்த்தேன். ஓ, நீயா போய் பேசுனியா இல்ல அவளா வந்து பேசினாளா? அவங்களாதான் வந்து பேசினாங்க. சரி புகழ், நீ அவகிட்ட நல்லா பேசி பழகு. அவ உனக்கு தேவையான நிறைய உதவிகளை செய்வா. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப அவகிட்ட உண்மையை சொல்லியே ஹெல்ப் கேட்கலாமே. இல்ல புகழ், அவசரப்பட்டு எதையும் சொல்லாத. சமயம் வரும்போது சொல்லிக்கலாம். சரி. பார்த்து ஜாக்கிரதையா இரு புகழ். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு. உன்னை அங்க தனியா அனுப்ப மனசே இல்லை எனக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய எக்ஸாம்ஸ்ல கவனத்தை செலுத்து.
இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்த்து சேஃபா இரு. சரி. அப்பா, இப்பதான் மனசு ஏதோ லேசான மாதிரி இருக்கு. உள்ள வரலாமா? வாங்க. நம்ம பேசும்போதே வந்திருப்பாங்களா இல்ல இப்பதான் வந்திருப்பாங்களான்னு தெரியலையே. என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கே? அது அது ஒண்ணும் இல்லைங்க. நான் ஏதோ யோசனையா இருந்தேன். திடீர்னு குரல் கேட்கவே. ஆமா, கையில என்னங்க சக்தி? அப்பா பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வரலாம்னு வந்தேன். இந்தாங்கோ, இதுல புளியோதரை இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? எப்பவும் வாதிரைய வீட்டுக்கு பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். சரி வாங்க, வந்து உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். அட, சும்மா வந்து உட்காருங்க சக்தி. எனக்காக பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்குங்க. அப்படியே போனா எப்படி? அது சரி. இந்த சேர்ல உட்காருங்க. அட, நல்லாதான் உட்காருங்களேன். ஏதோ ஓட்டப்பந்தயத்துக்கு போறவங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சரி. பரவாயில்லையே, பட்டணத்து ஆளா இருந்தாலும் அதையே சுத்தமா தான் வச்சிருக்கேன். இந்த பாராட்டுக்கு சொந்தக்காரன் நான் இல்ல, உங்க சவுந்தரவல்லி அம்மா தான். சரிங்க, எனக்கு நாய் ஆத்து, நான் ஆத்துக்கு போகணும், நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். சரிங்க சக்தி. என்னங்க பாத்திரத்தை பாக்குறீங்களா? நான் அப்புறம் கொடுத்து விடுறேன். ஐயோ, அது இல்லைங்க, அது வேற வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? என்னங்க சக்தி, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. என் கூட சேர்ந்த 2 நாளா ஊர் முழுக்க சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. அது அது வந்து என்னை இனிமேல் வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க, உரிமையோட சக்தின்னு கூப்பிடுங்க. சரிங்க. அப்படின்னா நீங்களும் என்ன புகழ்னே பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஐயோ, அதெல்லாம் சரி வராது. நான் எப்படி உங்களை பேர் சொல்லி? இதுல என்னங்க இருக்கு? நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலையா? அதே மாதிரி நீங்களும் என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஆஹா, அதெல்லாம் சரி வராது. நான் எப்பவும் போல உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன். சரி சக்தி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. சரி, நான் வரேன். என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகுது? ஒன்னும் சரிப்படலையே. என்னங்க, உங்க வீட்ல இருந்து போய் 1 வாரம் ஆக போகுது. எங்க போனா, என்ன பண்றான், எதுவுமே தெரியல. நீங்க ஏதாவது ஃபோன் பண்றீங்களா? நான் ஃபோன் பண்ண மட்டும் அவன் என்ன பேசவா போறான்? இருந்தாலும் 2-3 தடவை பண்ணேன். ரிங் போதே தவிர எடுத்து பேசவே மாட்டான். அழாதம்மா, எதுக்கு இப்ப அழற? அழாதம்மா தங்கி, எல்லாம் சரியாயிடும். எனக்கு என்னமோ புகழ் நம்மள புரிஞ்சுருக்காலும் ரொம்ப தூரத்துல இல்லன்னு தோணுது. நீங்க என்னங்க சொல்றீங்க? அவன் நம்ம கிட்ட பேசினா கூட நம்ம கண்ணு எதிர்க்க இருந்தா பையன். இப்ப 1 வாரமா ஆளையே காணோம். என்ன பண்றானே தெரியல. எனக்கு எதுவுமே புரியல, பயமா இருக்குங்க. நீ கவலைப்படாத, அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட எங்கேயாவது அவுட்டிங் போயிருப்பான். சீக்கிரமா வந்துருவான். பெரியமா, நீங்க தான் அண்ணனுக்கு புரிய வைக்கணும். அப்பா மேலயும் அம்மா மேலயும் எந்த தப்பும் இல்லைன்னு அண்ணனை எங்களோட சேர்த்து வைக்கணும். எனக்கு ஏதாவது கஷ்டம்னா முதல் ஆளா வந்து நிக்கிறது அண்ணன். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. அதை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா அண்ணனை எங்களோட சேர்த்து வைங்க பெரியமா. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எங்கடி இவ வேக வேகமா ஓடிட்டு இருக்கா? நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுக தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எப்ப வருவாரு, இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். இது எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? உன் அண்ணன்கிட்டயே போய் கேட்டுக்க வேண்டியதானே. அப்பா நிறைய முறை போன் பண்ணாரு, அண்ணா கால் அட்டன் பண்ணவே இல்லை. அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. உங்களுக்கு எங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும். அண்ணன் எங்க போயிருக்காரு? அவர் எங்க இருக்காரு கூட சொல்ல வேண்டாம். அவர் பத்திரமா இருக்காரான்னு எங்களுக்கு தெரிஞ்சா போதும். சொல்லுங்க ப்ளீஸ். இது காலேஜ் மனுஷா, கண்ணை தொட. யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு? என்னுடைய அண்ணன் பத்திரமா இருக்காருன்னு தெரிஞ்சா போதும். அவர் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஒண்ணு சேர்ந்தா அது போதும் எனக்கு.
இங்க பாரு மகிஷா, இப்ப என்னால எதையும் சொல்ல முடியாது. ஆனா புகழ் பத்திரமா தான் இருக்காரு. சீக்கிரமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. உங்க அம்மா அப்பாவை தைரியமா இருக்க சொல்லு. எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நம்புவோம். அழாத மகிஷா, எல்லாம் சரியாயிடும் சொல்றல, என்ன நம்பு. போ, கிளாஸுக்கு போ. உங்களை நம்பிதான் இருக்கேன்.